Hi friends, very good morning to all. இந்த யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான கீ ஆன்சர் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்தது 144 கொஸ்டின்ஸ்க்கு பாருங்கள். இந்த 144 அண்ட் 145க்கு ஆன்சர் வந்து நமக்கு ஒரு சில நம்முடைய மெத்தடை வச்சு நம்ம போடும்போது இதுலேயே இது ஈஸியாக வருது. பட் வந்து இந்த 144 145க்கான ரெஃபரன்ஸை கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம போடலாம். அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 146க்கு வாங்க. இந்த 146க்கு ஒரு ஐயூபிசி நாமன்கிளேச்சர் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிடியூஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதாவது லீஸ்ட் ப்ரியாரிட்டி 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் 2 புரோமின் இருக்குது, செகண்ட் கார்பனில் 2 புரோமின் இருக்குது. ஸோ 1,1 2,2 அப்படிங்கிறது தான். ஸோ பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்டேன் இருக்குது, இங்கே பியூட்டேன் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து 1,2. அப்போ 2 சப்ஸ்டிடியூஷன் தான் இருக்கிறது, பட் 4 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. பட் ஆப்ஷன் டி கிடையாது. ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஐபிசி நேம் ஆஃப் ஃபாலோயிங் த காம்பவுண்டுக்கு ஆப்ஷன் நம்பர் சி 1,1 2,2 டெட்ரா ப்ரோமோ பியூட்டேன் 4 கார்பன் 1 2 3 4. ஸோ 146க்கு ஆப்ஷன் நம்பர் சி. 147 இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆஃப் 3-ஹைட்ராக்சி பியூட்டனல். அல் அப்படிங்கிறது ஆல்டிகைடை ரெஃபர் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் சி ஆல்டிகைட். அல் அப்படின்னா ஆல்டிகைட். ஸோ த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் 3-ஹைட்ராக்சி பியூட்டனல் இஸ் ஆல்டிகைட். அடுத்தது 1-pentene undergoes ozonolysis followed oxidized by H2O2 to produce. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1-pentene. இந்த கொஷனுக்கு கொஷின் நம்பர் 1-pentene. ஸோ 5 கார்பன் 1 2 3 4 5 இட் இஸ் கால்டு 1-pentene. இந்த 1-pentene வந்து ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், அதாவது ஹைட்ராலிசிஸ்னா ஓசோனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று இங்கே ஒரு ஆல்டிகைட் குரூப் கிடைக்கும், ப்ளஸ் இங்கே ஃபார்மால்டிகைட் கிடைக்கும். இந்த ஃபார்மால்டிகைடை ஃபர்தராக இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O2 பெராக்சைடில் பண்ணும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இந்த ஆல்டிகைடை வந்து ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான ப்ராடக்ட். ஸோ 1 2 3 4 நமக்கு டோட்டலாக என்ன கிடைக்கும் பார்த்து பியூட்டனாயிக் ஆசிட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஆப்ஷன் நம்பர் பி. சரிங்களா? இதில் சில பேர் பியூட்டனால்டிகைட் அண்ட் ஃபார்மால்டிகைட் போடுவாங்க. பியூட்டனால்டிகைட் அண்ட் ஃபார்மால்டிகைட் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு 1-pentene வந்து ஓசோனாலைசிஸ் பண்ணும்போது நமக்கு முதல்ல ஒரு பியூட்டனால்டிகைடும் ஃபார்மால்டிகைடும் கிடைக்கும். பட் அடுத்த கேசஸில் இந்த பெராக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இதில் வந்து ஃபர்தராக நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்த பியூட்டனல்ல வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது பியூட்டனாயிக் ஆசிட் கிடைக்கும். அந்த ஃபார்மால்டிகைடை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு இதில் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 149 12th புக்கில் வால்யூம் நம்பர் 2ல் இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஸோ 148க்கு ஆப்ஷன் நம்பர் பி. 149 த ரேட் என்ஹான்ஸ்டு பை த நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன். இந்த என்ஜிபி நமக்கு சிலபஸில் இல்லை, பட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 309 ஜெஜி மார்க்ஸில் இதுக்கான டைரக்டான ஆன்சர் இருக்குது. அன்சிமரிக் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நெய்பரிங். நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து நமக்கு யூஜி லெவலுக்கு சிலபஸ் இல்லாதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன். பட் கார்போகேட்டனில் ஃபெனகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது, பட் கார்போகேட்டனை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபெனகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் நடக்கூடியது இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். பட் இந்த நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சிமரிக் அசிஸ்டன்ஸ் வரக்கூடிய ஆன்சர் பேஜ் நம்பர் 309 ஜெரி மார்க்ஸில் இருக்குது. அடுத்து 150ல் த அடிஷன் ஆஃப் புரோமின் டு அல்கின் டு ப்ரோசீட். இந்த புரோமினில் அடிஷன் நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு சி டபுள் பாண்ட் சி வந்து சிங்கிள் பாண்டாக மாறும். ஒரு பிஆர் ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பிஆர் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு கார்பனில் அதனுடைய ஆப்போசிட் சைடில் ஆன்டி அடிஷன் நடக்கும். நெக்ஸ்ட் பிஆர் மைனஸ். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இதுதான் சைக்ளிக் புரோமினியம் அயான் இன்டர்மீடியட் அப்படிங்கிறது சி. ஸோ 150க்கு ஆப்ஷன் நம்பர் சி டி இஸ் த கரெக்டான ஆன்சர். சைக்ளிக் புரோமினியம் அயான் இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்சர் சி. அடுத்தது நமக்கு தெரியும் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். நமக்கு டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். ஆப்ஷன் நம்பர் டி. இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம ஃபைனலாக ப்ரூஃப் கொடுக்கல, இந்த கொஸ்டினுக்கான ப்ரூஃப் நல்லா கிடைக்கல, பட் இது கிடச்சதுமே நம்ம ஆன்சர் போடலாம். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 153ல் மேட்ச் த ஃபாலோயிங். நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சிடி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய கொஸ்டின் எனான்சியோமர். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் 6,1,2 டைக்ளோரோ சைக்ளோபென்டேன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுங்கள். அதில் பிளேன் ஆப்ஷன் மட்டும் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது 153க்கு ஆப்ஷன் நம்பர் பி மேட்ச் த ஃபாலோயிங். அதே மாதிரி ஆப்ஷன் நம்பர் 154க்கு செகண்டரி பியூட்டைல் குளோரைடு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்.
ஒரு ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ஹெச்சியோமர் S, R அண்ட் R, S என்ஹெச்சியோமர் வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து 155க்கு பிக் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டும் அசிமெட்ரிக் சிந்தசிஸில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதில் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு இதில் இருக்குது, பிஎஸ் கல்சியில் இருக்குது. இன்னும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கிடைக்கல, பட் அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கலாம். பட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் டி. இதுக்கான ப்ரூஃப் கிடைச்சதுமே நம்ம இதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம கிடைச்சதுமே நம்ம யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணுறோங்க. அடுத்தது ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது அன்பேர்டு எலக்ட்ரான். அந்த அன்பேர்டு எலக்ட்ரானை டிடெக்ட் பண்ணக்கூடியது ESR ஸ்பெக்ட்ராஸ்கோபி ஆர் EPR ஸ்பெக்ட்ராஸ்கோபி, ESR ஆர் EPR ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஸோ எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி இல்லை எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஸோ 156க்கு ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது இதுதான் நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது, பட் கார்போகேட்டையானை பேஸ் பண்ணி கார்போனியம் அப்படிங்கிறதும் கார்போகேட்டையான் அப்படிங்கிறதும் ஒன்று தான். சரிங்களா? கார்போகேட்டையான், இந்த கார்பேனையான் அப்படிங்கிறது C-. கார்பேனையான் வேறு, கார்போனியம் அயான் வேறு. கார்போனியம் அயான் அப்படிங்கிறது இட் இஸ் சிமிலர் டு த கார்போகேட்டையான். ஸோ ஃபினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் நடக்கக்கூடியது கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது கார்போனியம் அயான் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ 157க்கு ஆப்ஷன் நம்பர் டி. அடுத்து 158 இந்த மலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமாரிக் ஆசிட். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பல முறை சொன்னது. மலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமாரிக் ஆசிட் த ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். cis trans possible means the geometrical isomerism. The structure of the given below the chiral carbon. Chiral carbon எத்தனை chiral carbon இருக்குன்னா 1, 2, 3. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் given below the with the chiral carbons. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 3. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி. ஸோ அடுத்தது நமக்கு இந்த சிமிலர் டு த ஒய் இந்த மாதிரி இருந்தால் இட் இஸ் கால்டு த சாகாஸ் ரெப்ரசன்டேஷன். ஆர் இந்த கேசஸில் இருந்தாலும் சிமிலர், அதாவது நேச்சர் ஆஃப் ஒய் ஆர் இன்வெர்டட் ஒய். ஒன்று நேச்சர் ஆஃப் ஒய்யாகவும் இன்னொன்று இன்வெர்டட் ஒய்யாகவும் இருந்தால் இட் இஸ் கால்டு த இதர ஃபார்ம், ஸ்டாகர்ட் ஃபார்ம் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி இருந்தாலும் அது ஸ்டாகர்ட். இது ரெண்டும் ஸ்டாகர்ட் ஃபார்ம். டோட்டலாக 4 ஃபார்ம் இருக்குது. இது ஸ்டாகர்ட் ஃபார்ம். இந்த 2 ஃபார்மில் நமக்கு எக்லிப்ஸ்டு ஃபார்ம். இந்த கேட்டகரியில் நம்ம கொடுத்துருக்கூடியது இந்த ஃபார்ம் தான் கொடுத்துருக்குங்க. இட் இஸ் கால்டு த ஈத்தேனுடைய எக்லிப்ஸ்டு ஃபார்ம். அது பர்டிகுலராக சாகாஸுடைய எக்லிப்ஸ்டு ஃபார்ம். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 161 ஸ்டைரின் அண்ட் பியூட்டாடையின். சரிங்களா? அண்ட் இஸ் மேட் ஆஃப் ஸ்டைரின் 1,3 அண்ட் பியூட்டாடையின். இதில் 25%, 75% சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் நீங்கள் ஜெகதாம்பால் சேனல் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். 161. அடுத்தது 61க்கு ஆப்ஷன் நம்பர் டி. 162க்கு ப்ளஸ் மால்டோஸ். மால்டோஸ் வந்து 2 moles ஆஃப் குளுக்கோஸ் வந்து நமக்கு கிடைக்கும். மால்டோஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஜென்ரலாக மால்டோஸ் வந்து ஹைட்ராலிசிஸ் இந்த பர்சன்ஸ் ஆஃப் மால்டேஸ் அப்படிங்கிற என்சைம் கேட்டலிஸ்ட் மூலியில் நமக்கு பண்ணும்போது இந்த மால்டோஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது n நம்பர் ஆஃப் மால்டோஸ் கிடைக்கும். அந்த மால்டோஸை படுத்துலாம் நமக்கு ஹைட்ராலிசிஸ் இந்த பர்சன்ஸ் ஆஃப் மால்டேஸ் என்சைம் மூலிமா 2 moles ஆஃப் குளுக்கோஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி. இதுக்கான ஆன்சரும் வந்து நம்ம ஜெகதாம்பால் சிங்லேயே இருக்குது. ஸோ 162க்கு ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். 163 வாட் ஆர் த ரியாக்டன்ட் இன்வால்வ்டு இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பியூனா N கோபாலிமர். பியூனா அப்படிங்கிறது பியூட்டாடையின், N அப்படிங்கிறது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம், அதாவது நம்ம பியூட்டாடையின் அண்டு அக்ரிலோ நைட்ரில். சரிங்களா? N அப்படிங்கிறது கோபாலிமர். இது பியூட்டாடையின் அண்ட் அக்ரிலோ நைட்ரில் வரக்கூடிய காம்பவுண்ட். இதை வந்து பியூனா N அண்ட் பியூனா Sன்னு சொல்கிறது. சரிங்களா? பியூ அப்படிங்கிறது பியூட்டாடையின், Na அப்படிங்கிறது சோடியம், N அப்படிங்கிறது அக்ரிலோ நைட்ரில் சொல்லக்கூடியது. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஆர்த்தோபேரா டைரக்ஷனல் கேரக்டர். ஆர்த்தோபேரா டைரக்ஷனல் கேரக்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருந்தால் அது மெட்டா டைரக்ஷனல் கேரக்டர். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் அது ஆர்த்தோ அண்ட் பேரா. பட் ஒன்லி ஒன் எக்ஸப்ஷனல் கேசஸ் ஹாலஜன். இந்த ஹாலஜன் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், பட் ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர். இது எல்லாமே கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். அக்கார்டிங் டு த IR ஸ்பெக்ட்ராஸ்கோபி படி இது -I எஃபெக்ட் டாமினேட்டிங் கேரக்டராக இருந்தாலும் ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர் டியூ டு த presence ஆஃப் லோன் பேர். ஸோ இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், பட் தே கேன் ஆக்ட் as a ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர். ஸோ 164க்கு ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்து 165 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த மீத்தேல் ஆரஞ்ச் இஸ் கரெக்ட். இதில் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். பட் அவங்க எந்த கொஷின்ஸில் எதை பேஸ் பண்ணி நமக்கு எந்த புக்கில் ரெஃபரன்ஸ் ஒன்றும் கரெக்டாக கிடைக்கல. பட் 2 கொஷினுமே நமக்கு எக்ஸாக்டான ஆன்சரை கொடுக்குது. அதாவது ரெட் கலர் அண்ட் அசிடிக் சொல்யூஷன், எல்லோ கலர் அண்ட் பேசிக் சொல்யூஷன் அப்படிங்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சப்போஸ் வந்து இதுக்கான இன்னும் எக்ஸாக்ட் நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ அண்ட் ஆப்ஷன் நம்பர் டி போத் ஆர் கரெக்ட். பட் இதில் வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 166 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர். தெர்மோபிளாஸ்டிக் அப்படின்னா ஜென்ரலாக ரெசின், ஃபீனால் ஃபார்மால்டிகைட் ரெசின்,
அதாவது பேக்லைட் சொல்லக்கூடிய ஃபினால் ஃபார்மால்டிகேட் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபார்மால்டிகேட் ரெசின்ஸ் எல்லாமே பெரும்பாலான ரெசின்ஸ் எல்லாமே தெர்மோ பிளாஸ்டிக். இப்போ இதில் எது தெர்மோ பிளாஸ்டிக் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஏ தெர்மோ பிளாஸ்டிக். இது மட்டும் தான் தெர்மோ பிளாஸ்டிக் இல்லை. நமக்கு ரெசின்ஸ் ஜென்ரலாக தெர்மோ இதுனால் ரெசின்ஸ் வரக்கூடியது, பட் இதெல்லாம் ரெசின்ஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் பியூட். இது வந்து ஒன் ஆஃப் த கோ பாலிமர். பியூட்டாடைன் அப்படிங்கிறது பியூட்டேன் அக்ரிலோநைட்ரில் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பியூட்டாடைன் இந்த சிஸ்டம், இதை வந்து பியூட்டாடைன் சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி கோ பாலிமர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 166 ஜெகதாம்பால் சிங்கில் இருக்குது. இது ஜெகதாம்பால் சிங்கில் பேஜ் நம்பர் 939 இந்த கொஸ்டின்ஸ் வந்து 166 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து மேலசைட் கிரீன் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் பென்சால்டிகேட் அண்டு என்கமைன் டைமெத்தில் அடிலின். இது நம்ம 12th புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 165 வால்யூம் நம்பர் 2 நமக்கு 12th புக்கில் இருக்குது. ஸோ பென்சால்டிகேட் என்கமைன் டைமெத்தில் ரெண்டும் சேர்ந்து நம்ம மேலசைட் கிரீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த புக்ஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். நம்ம கிளாஸ்லேயே இது அந்த கிளாஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பாலிமர்ஸ் அந்த யூனிட்டில் நடத்திருக்கிறோம், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேலசைட் கிரீன் இஸ் அப்டைன்டு பை த ஃபாலோயிங் பென்சால்டிகேட் ப்ளஸ் என்கமைன் டைமெத்தில் அடிலின். அடுத்து 168 குளோரினேஷன் ஆஃப் டொலிவின். குளோரினேஷன் ஆஃப் டொலிவின் அப்படிங்கிறது இட் இஸ் கால்டு த குளோரினேஷன் ஆஃப் டொலிவின். குளோரினேஷன் ஆஃப் டொலிவின் அப்படிங்கிறது பிரசன்ஸ் ஆஃப் AlCl3 அன்ஹைட்ரஸ் AlCl3 வித்து நம்ம ஏதாவது ஒரு ஹாலஜன் ஜென்ரலாக Cl2 எடுத்துக்கலாம். நம்ம கிடைக்கக்கூடிய மிக்சர் ஆஃப் வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா. ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் டொலிவின் அப்படிங்கிறது CH3 அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆர்த்தோ அண்ட் பேரா ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். இதில் உங்கள் மேஜர் மைனரில் கேட்கல, ஜென்ரலாக எத்தனை மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பேரா. ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர். ஸோ 168 ஆப்ஷன் நம்பர் ஏ. இந்த கொஸ்டினுக்கு இன்னும் எக்ஸாக்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கல, இதை நம்ம கிடைச்சதுமே அப்டேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 170 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த குரோமோஃபோர். குரோமோஃபோர் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலரில் மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கக்கூடிய C டபுள் பாண்ட் O, C ட்ரிபிள் பாண்ட் N, N டபுள் பாண்ட் N ட்ரிபிள் பாண்ட் N, C ட்ரிபிள் பாண்ட் N, அதே மாதிரி N நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய C டபுள் பாண்ட் O, இந்த மாதிரியான மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே குரோமோஃபோர்ஸ். அதே மாதிரி ஹெட்டரோஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் நான் அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம், அதாவது நமக்கு சிங்கிள் பாண்டாக இருக்கணும் ப்ளஸ் வித் லோன் பேர் வந்து கண்டெயின் ஆகிருந்தால் இட் இஸ் கால்டு த ஆக்சோக்ரோம் அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் கால்டு த ஆக்சோக்ரோம். இது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்தது. ஸோ குரோமோஃபோர் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர். ஆக்சோக்ரோம் இது எல்லாமே ஆக்சோக்ரோமில் வரக்கூடிய கேட்டகரி. ஆக்சோக்ரோம் அப்படிங்கிறது என்ஹான்ஸ் த கலர் ஆர் இன்க்ரீசஸ் த கலர். ஸோ இது இந்த B அண்ட் C இதெல்லாமே வந்து ஆக்சோக்ரோம். ஏ அப்படிங்கிறது குரோமோஃபோர்ஸ். ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். இதில் இந்த லிவிங் ஆர்கானிசம் இதில் ரெண்டுமே இருக்குது. ஜென்ரலாக அவங்க கொடுத்துருக்கூடிய ஆன்சர் என்னென்னா லாக்டிக் ஆசிட். இந்த லாக்டிக் ஆசிடில் ப்ளஸ் லாக்டிக் ஆசிடா மைனஸ் லாக்டிக் ஆசிடா அப்படிங்கிறது நமக்கு உனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டிப்பாக போடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 171க்கு ப்ளீஸ் வெயிட். அடுத்து 172 which of the following bacteria decomposes plus tartaric acid its racemic mixture. நம்ம சூடோமோனாஸ் அந்த பாக்டீரியா தான். ஸோ 172க்கு ஆப்ஷன் நம்பர் டி. இது இந்த பயோமாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டில் இருக்குது. ஸோ அடுத்து வால்டன் இன்வர்ஷன் அப்படிங்கிறது SN2. இதை கண்டுபிடிச்ச பேர் வால்டன் இன்வர்ஷன் ஆர் அம்பர்லா இன்வர்ஷன் சொல்லுவோம். ஸோ SN2 சிம்பிள் ரியாக்ஷன். E and Z நாமன்க்ளேச்சர் இதெல்லாம் சரி. மோர் ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பர். ஸோ இங்கே வந்து ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுக்கணும். ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுக்கும்போது சேம் சைடு, ரெண்டு ஹைட்ரஜன் சேம் சைடாக இருக்குது. ஸோ இந்த நம்பரிங் 1 2 3 4 5 6 நம்பரிங் கொடுக்குது. கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் பி. அடுத்து சிமிலர் டு த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் வந்து இதில் கொடுத்துருக்கூடிய ரெண்டு வந்து முதல்ல எனன்சியோமர், பேர் ஆஃப் எனன்சியோமர் அப்படிங்கிறது மிரர் இமேஜ், நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ். ஸோ இட் இஸ் கால்டு பேர் ஆஃப் எனன்சியோமர். அடுத்து கொடுத்துருக்கூடிய தேர்டு பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது இன்டர்னல் காம்பன்சேஷன். இந்த ஹைட்ரஜன் அப்போ இந்த வழியாக பிளேன் வழியாக நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ மிரர் இமேஜ் இருக்கிறதுனால பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இட் இஸ் கால்டு மீசோ காம்பவுண்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 176 ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. பர்டனிங் ஃபார் எலாஸ்டோமருக்கான ராங் ஸ்டேட்மெண்ட் பேஜ் நம்பர் 938 ஜெகதாம்பால் சிங்கில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 177 வாட் இஸ் த ரோல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இது பேஜ் நம்பர் 267 ஜெகதாம்பால் சிங்கில் இருக்குது. டு ஜெனரேட் எலக்ட்ரோஃபைல் சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது SO3H ப்ளஸ் எலக்ட்ரோஃபைலை வந்து ஜெனரேட் பண்ணக்கூடியது. ஸோ டு ஜெனரேட் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா டு ஜெனரேட் கார்பின் இன்டர்மீடியட், டு ஜெனரேட் நியூக்ளியோஃபைல், டு ஜெனரேட் கார்பேனியான் அப்படிங்கிறது C மைனஸ், நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது இது. ஸோ சல்ஃபோனேட்டிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்.
ஸோ அந்த கேட்டகரியில் தே கேன் ஜெனரேட் த எலக்ட்ரோஃபைல், ஆப்ஷன் நம்பர் டி. அடுத்தது நைட்ரேஷன் மிக்சர் ஆஃப் ரியாக்ஷன், பென்சீனில் நைட்ரேட்டிவ் மிக்சர், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இதை போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது NO2+. பேஜ் நம்பர் 266 ஜெடி மார்க்ஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து வாட் இஸ் த அப்டெண்ட் சுக்ரோஸ் இஸ் ஆக்சிடைஸ்ட் பை த கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இந்த கொஷின்ஸும் நமக்கு ஜெடி மார்க்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான். பேஜ் நம்பர் 960. இந்த கொஷினுக்கு ஆக்சாலிக் ஆசிட், இந்த கொஷின்ஸ் இதில் இருக்குது, ஏதோ ஒரு புக்ஸில் இருக்குது, நீங்கள் இப்போ நான் பார்த்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா. அதாவது சுக்ரோஸை வந்து இந்த 36 moles ஆஃப் HNO3 போட்டோம்னா ஹைட்ராலிஸ் பண்ணோம்னா நமக்கு ஆக்சாலிக் ஆசிட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஷின் 180. சுக்ரோஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இது ஜெரி மார்க்ஸில் 960 பேஜ் நம்பர் 960 ஜெரி மார்க்ஸில் இருக்குது. ஸோ சுக்ரோஸை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது 2 mole குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி. இதெல்லாம் வெரி சிம்பிள் கொஷின். ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின்ஸில் இன்னும் ஒரு 6 or 7 கொஷின்ஸை வந்து 6 or 7 கொஷின்ஸுக்கு நம்ம ப்ரூஃப் கிடைச்ச உடனே உங்களுக்கான ஆன்சரை வந்து நம்ம இமீடியட்டாக அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.